மாண்பு உறுப்பினர் பழனியாண்டி. மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். தமிழ் ஊரும் நல்லுலகில் தன்னிகரில்லா தலைவர், இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர், என் உயிரில் மேலான கழக தலைவர் அவர்களுக்கு, கழகத்தின் இளந்தலைவர், எங்களின் எதிர்காலம், 100 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தும் எங்களது இளந்தலைவர், எங்களது சின்னவர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி, எங்களது அவை முன்னவர் அவர்களையும், அரசு கொறடா அவர்களையும், அனைத்து அமைச்சர், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வணங்குகிறேன். வங்கக்கடலில் துயிரும் என் தங்க தலைவர் கலைஞர் அவர்களையும் வணங்கி, என்னை ஈன்ற தாய் தந்தை எனது மனைவி மறைந்த உமா மகேஸ்வரி அவர்களையும் வணங்கி, எனது அரசியல் ஆசான் ஆத்தா தங்கமுத்து அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களுக்கும், ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீரங்கம் நகர பேருந்து நிலையமும் காவேரி ஆற்றில் 106 கோடி மதிப்பில் புதிய பாலமும் அமைத்து கொடுத்த தமிழக முதல்வர்களுக்கும், துணை முதல்வர்களுக்கும், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணுடையாம்பட்டி, அயலாப்பேட்டை, எட்டரை, இனாமுகுளத்தூர், சோமரசம்பேட்டை மற்றும் வடக்கு சேர்ப்பட்டி ஆகிய அரசு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டணம் வழங்கிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தென்னாட்டவருக்கு சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி 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 என்று போற்றி, என் ஸ்ரீரங்கம் தொகுதி குமாரவயலூர் முருகன் கோவில் 4 கோடி செலவில் கும்பாபிஷேகம் நடத்திய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு போற்றி போற்றி போற்றி. ஆசியாவிலேயே முதல் வைணவ திருத்தலம் ஸ்ரீரங்கம், 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கமாகும். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் வாகனங்கள், சுற்றுலா வரும் வாகனங்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் வாகன நெரிசல் ஏற்படுவதால் அதுக்கு தனியாக பேருந்து நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்ரீரங்கம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிகமாக வருகிற காரணத்தினால், போதிய கழிப்பறை இல்லாத காரணத்தினால் நவீன கழிப்பறை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்ரீரங்கம் பகுதியில் வெள்ளி திருமுற்றம் என்கின்ற கிராமம் 330 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் கோவிலுக்கு மட்டும் 26 ஏக்கர் மட்டும் உள்ளது. மீதி இடம் அங்குள்ள அர்ச்சகர், ஐயர், ஐயங்கார் மற்றும் அனைத்து சமுதாயமும் பயன்படுத்தி வருகிறது. பரம்பரையாக குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சட்ட வல்லுநர்களை கலந்து அடிமனை பட்டா வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அதே அடிமனை பிரச்சனை திருவானைக்காவல் பகுதியிலும் இருக்கிறது. அங்கும் அடிமனை பிரச்சனை தீர்த்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், வயலூர், திருப்பாய்த்துறை, பேட்டாயத்துறை தேவஸ்தானம், சோமரசம்பேட்டை ஆகிய ஊர்களில் தேரோடும் வீதி மின்சார கம்பிகள் பூமிக்கு அடியில் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிளிக்கூடு, உத்தமசேரி, பனையபுரம், திருவடசோலை, கொண்டையம்பேட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் மேலூர் ஊர்களில் செங்கல் சோலைக்கு தேவையான வண்டல் மண் எடுப்பதற்கு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீரங்கம் நகர்ப்புற பகுதியில் புதிய அரசு மேல்நிலைப்பள்ளி அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீரங்கம் பகுதி டாக்டர் ராஜன் நடுநிலைப்பள்ளி, முத்துப்புடையாம்பட்டி, கே பெரியப்பட்டி, மரவனூர், பெரியப்பட்டி, நவலூர், குட்டப்பட்டு ஆகிய ஊர்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருவரங்கம் தொகுதி கண்ணுடையாம்பட்டி மற்றும் சமுத்திரம் ஆகிய ஊர்களில் உள்ள தரப்பாலங்களை மேம்பலமாக தரம் உயர்த்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சோமரசம்பேட்டையில் இயங்கி வரும் சித்த மருத்துவமனை பழுதடைந்த நிலையில் உள்ளது. அது புதிய 25 படுக்கரை கொண்ட நவீன சித்த மருத்துவமனாக தரம் உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனாமுகுளத்தூர், சோமரசம்பேட்டை, பேட்டாவத்தலை, கூழ்மணி, மரவனூர் ஆகிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள மருத்துவ மற்றும் செவிலியர்களின் பணியமர்த்தி மேலும் அதிநவீன கருவியான ஸ்கேன், எக்ஸ்ரே, எக்கோ போன்ற கருவிகளை வாங்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வயலூர் கோயில் செல்லும் மாற்று வழிச்சாலையான கீழவயலூரிலிருந்து வயலூருக்கு வெட்டிப்பாதை 60 அடி சாலையாக மாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரூர் பைபாஸ் சாலை கம்பரசம்பேட்டையிலிருந்து பேட்டாவத்தலை வரை 4 வழிச்சாலை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். குளிமணி வார சந்தையை புதிய கட்டிடம் கட்டி நவீன சந்தையாக மாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலாத்தலமான முக்கம்புக்கு மிருக காட்சி சாலை, மான் கண்காட்சி சாலை இதெல்லாம் அமைத்திரும்படி முக்கம்பை சீர்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, முக்கம்பு அணையின் காவேரி பாலம் கீழ்த்தளம் சிலமடைந்து கிடக்கிறது. ஐயா நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு 60 கோடியிலே சற்று பொருத்தினார். அருமையாக அது இப்போ நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அடித்தளம் பழுதடைந்து இருக்கிற காரணத்தினால் அடித்தளத்தை சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்தநல்லூர் ஒன்றிய விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான
பேட்டவத்திலே இருந்து காமனைக்கான் பாளையம் வரை உள்ள ராமாவத்தலை வாய்க்காலை கொரம்பு 1 கிலோமீட்டருக்கு தடுப்பணை கட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பேரவைத் தலைவர்களே, கம்பரசம்பேட்டை, முத்தரசனூர், அல்லூர், பொலூர், கடையாக்குறிச்சி, பெரிய கருப்பூர், சின்ன கருப்பூர், அந்தநல்லூர், திண்டுக்கரை ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாயிகள் பாசனத்துக்கு பயன்படும் புது வத்தலை வாய்க்காலை இருபுறமும் தடுப்பணை கட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்த்தேக்க தொட்டி கட்டி 35 ஆண்டு காலமாக பழுதடைந்து விட்டது. அங்கு புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டி புதிய பைப்லைன் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அதவத்தூர் ஊராட்சி அதவத்தூரில் கால்நடை மருத்துவமனை தரம் உயர்த்தி மாவட்ட கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அரியாவூர் பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி மாநகராட்சி விரிவாக்கத்தில் இருந்து 80% விவசாய நிலங்கள் கொண்ட அதவத்தூர் வயலூர் ஊராட்சிக்கு விலக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிளிக்கூடு, உத்தமசேரி, பனையபுரம், திருவடாசோலை, கொண்டையம்பேட்டை, ஸ்ரீரங்கம், மேலூர் பகுதி விவசாயிகளின் பாசனத்துக்கு பயன்படும் நாட்டு வாய்க்காலை முக்கொம்பு தலைப்பு அணையில் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர்களே, அந்தநல்லூர் ஒன்றியம் வாழக்காய் குளிரூட்டு நிலையம் பழுதடைந்த நிலையில் உள்ளது. அந்த பழுதி நீக்கி கொடுத்தீர்கள் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பயன்பெறுவார்கள். பேரவைத் தலைவர்களே, வாழக்காய் குளிரூட்டு நிலையத்தை நவீனப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போதாவூர், புளியூர், எட்டரை, போசம்பட்டி, கோப்பு, குழுமணி, வியாழன்மேடு ஆகிய பகுதியில் பூக்கள் அதிகமாக சாகுபடி நடப்பதன் காரணமாக அத்தொகுதி போதாவூரில் ஒரு சென்ட்ரு ஃபேக்டரி அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, புலியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, குழுமணி அல்லது கோப்பு பகுதியில் துணை மின் நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, ஜல்லிக்கட்டுக்கு ஆண்டை கொடுத்தீங்கன்னா அது சரி வராது. ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர்லாம் கம்ப்யூட்டர் தெரியாதவங்க, கம்ப்யூட்டரில் ஆன்லைன்லாம் பண்ண முடியாது. அதனால் கைட்டவங்க கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி மாடு பிடிச்சி வீரர்கள் காயம்பட்டால்